கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது எல்லாரும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் இருப்பீங்க. ஆனால் அந்த கிறிஸ்மஸ் நம்மளை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துதா, இல்லை கேட்டுக்கு நேராக வழி நடத்துகிறதா என்பதை தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏனென்றால் தூங்கு தூங்கு பாலானின்னு பாடி பாடி இவங்க சத்தியத்தை விட்டு விசுவாசிகளாகி அவங்கள திருப்பி கொண்டு இருக்கிறாங்க. திருநெல்வேலியில் அது திருப்பி கொடுக்குறாரு உங்ககிட்ட. 35 35 55 56 phone number last digit 96. சொல்லக்கூடாது. നീ തിരിച്ചു ഊരിയിട്ട സിമ്മിന്റെ നമ്പറാണ് പറയുന്നത്. நீங்க அந்த போன்ல இருந்து சிம்ம உருவிட்டீங்கல்ல, அந்த போனுடைய நம்பர் சொல்றாரு. இருங்க, முழுசா சொல்வாரு. இருங்க. 96 Yes. 77 Yes. 69 Yes. 35. இப்பொழுது இவர்கள் தீர்க்க தரிசனம் கூறியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது தீர்க்க தரிசனம் கிடையாது, அதாவது இது மெஸ்மரிசம்னு சொல்லுவாங்க. அதை குறித்து நம்ம இந்த விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதைத்தான் அந்த கேரளாக்காரர் பண்ணி கொண்டு இருக்கிறார். தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் வச்சு இவங்க விசுவாசிகள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா கேரளாக்காரருக்கு கேரளாவில் யாரையும் எந்த சேட்டனையும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவங்கள ஷார்ப்பாக இருப்பாங்க, போல்டாக இருப்பாங்க. ஏமாற்றப்படுகிற தமிழர்கள் தானே. அதனால் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த கேரளாக்காரர் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். அடுத்ததாக இந்த கேரளாவில் இந்த மாதிரியான மெஸ்மரிசம், இந்த மாதிரியான மந்திரம் தந்திரங்கள் நிறைய பேர் படித்திருப்பாங்க, அது அவங்களுக்கு தெரியும். அந்த மந்திரம் தந்திரத்தையும் வைத்து கொண்டு தான் இவர் இங்கே தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டு இருக்கிறாரே தவிர இவர் கடவுள் மூலமாக தீர்க்க தரிசனத்தை உரைக்கவில்லை. அதை விசுவாசிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதாங்க பாருங்கள், வேத வசனம் மத்தேயு 24:42 உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் நீங்கள் விழித்திருங்கள். இவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு பண்ணி மெஸ்மரிசம் பண்ணி உங்களை விழித்திருக்கா விடாதபடிக்கு இவர்கள் செய்வார்கள். அதே போல் தான் அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள், அந்த கொண்டாட்டம், கேக்கு, அது இதுன்னு இன்னும் முதலாம் வருகையும் அவர் இப்போ தான் பாலகானாக பிறந்திருக்கிறார், தூங்குன்னு பாலகான்னு இப்படி படித்து உங்களை விழிப்பு இல்லாதவர்களாக இவர்கள் ஆக்கி விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு பரிசுத்தாவினர் நமக்கு என்ன எச்சரிக்கிறார் என்றால், நீங்கள் 2ஆம் வருகையை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய தினம் கடவுள் எச்சரிக்கின்றார். ஏன்னா யூதர்களும் அந்த காலகட்டத்தில் அவர் முதல் வருகையை பற்றி அவர் அறியாது இருந்ததுனால தான் விழுந்து போனார்கள். இப்பொழுது நம்ம 2ஆம் வருகையை நோக்கி நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஊழியக்காரர்களும் இந்த போதகர்களும் இப்படிப்பட்டவர்களும் உங்களை 2ஆம் வருகைக்கு உங்களை பண்ண விடாதபடிக்கு தான் இவர்கள் ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் பண்ணவர்களை இவர்கள் கேட்டுக்கு ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். சரி, எப்படி மெஸ்மரிசம் பண்ணுறாங்கன்னு கேட்பீங்க. இப்போ அடுத்த வீடியோவும் ஒரு அம்மா மெஸ்மரிசம் பண்ணுது, இந்தியாவில் தான். அந்த வீடியோவும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. Is it any way possible I can know the name of the person you're thinking? Not possible. Sure. Would you be surprised if I figure out the name? Of course, I'd be really shocked. So think about this person's name in your mind. Close your eyes. Imagine the person is sitting in front of you, but keep your eyes closed. Open your eyes. Can I touch you? Okay. Think of the first letter. Second. Third. Fourth. Roshan. Go to hell. இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த லேடி ஒரு பர்சனுடைய நேமை நீங்கள் திங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே நேமை அவங்க திங்க் பண்ணுறாங்க. அந்த நேமை எக்ஸாக்டாக அந்த லேடி கரெக்டாக ரோஷன் சொல்கிறாங்க. இந்த அம்மா யாருன்னா, இவங்க இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனது இந்த மெஸ்மரிசம் பண்ணுறதுல. எங்கே போனாலும் சரி, யாரை திங்க் பண்ணாலும், என்ன நம்பரை திங்க் பண்ணாலும், நம்ம என்னென்ன திங்க் பண்ணுறோமோ அப்படி எக்ஸாக்டாக அதை சொல்லிடுவாங்க. அதில் இந்த நம்ம ஃபேமஸ். இப்போ இந்த ஜான் ஜெபராஜ், இந்த டிஜோ தாமஸ் ஒருவேளை இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கலாம். அல்லாவிடில் அவங்கள ஒரு ஆளை செட்டப் பண்ணி பண்ணுறாங்க தவிர அவர்கள் கொடுக்குற ப்ராஃபஸி 100க்கு 100 அது தேவனுடைய ப்ராஃபஸி கிடையாது, அது பிசாசனுடையது. அதை நீங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கள்ளர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் எழும்பி கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் இவர்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, இவர்கள் உங்களை கிறிஸ்துவை நோக்கி கூட்டிக் கொண்டு செல்ல மாட்டார்கள். இவர்கள் உங்களை கேட்டுக்கு நேராக கூட்டி செல்வார்கள். அதைத்தான் பாருங்கள், இங்கே மத்தேயு 16:27 நம்ம ரொம்ப லிட்ரலாக வாசிக்கணும். மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு கெம்பீரிப்பார்கள்னு வேதவசனத்தில் இருக்கா? கிடையாது, புலம்புவார்கள் என்று இருக்குது. அப்படின்னா இங்கே தான் நம்ம
சில காரியத்தை வந்து நோட் பண்ண வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஊழியக்காரர்கள் இவங்க எல்லாரும் உங்களை புலம்பக்கூடிய நிலைமைக்கு கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நான் இன்றைக்கு பரிசுத்தாவினர் மூலமாக உங்களுக்கு எச்சரிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் கெம்பீரத்தை ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்படி ஆர்ப்பரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்களோட 2ஆம் வருகையை தாகமாக இருந்து அவரில் கிறிஸ்துவில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் நிலைத்திருக்கும் போது அவர் வரும்போது நீங்கள் கெம்பீரத்தை சந்தோஷிக்கலாம். அதை பாருங்கள், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். நீங்கள் உடனே லிட்ரலாக இயேசு கிறிஸ்து அப்போ ஈட்டியால் குத்தினாங்கலாம் அவங்க கண்கள்லாம் அவரை பார்க்கும்னு நினைக்கக்கூடாது. அவங்க கண்களும் பார்க்கும். இப்போ ஊழியக்காரர்கள்லாம் தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்கி கொண்டிருக்காங்கல்லாம் அவங்களும் அவரை குத்தினவர்கள் தான். இப்படிப்பட்ட ஏமாற்று கள்ள ஊழியர்களும் கள்ள சகோதரர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அவரை குத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் கண்களும் அவரை காணும். இப்பொழுது இந்த உலகம் வந்து பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. எதுக்காக இந்த உலகம் பிரசவ வேதனைப்படுகின்றது என்றால் கிறிஸ்துவனுடைய வருகைக்காக தான். ஆனால் அதை குறித்து நம்ம ஒரு உணர்வு கூட இல்லாமல் இன்னும் கிறிஸ்மஸ் பாலகன் பிறந்தார் நம்ம பாடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னொன்று பேசிக்காக தான் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் பால் குடிக்கிற குழந்தையாக தான் இருந்து கொண்டு இருக்கிறீங்க என்று கடவுள் உங்களை எச்சரிக்கின்றார். அது ஒவ்வொருத்தரும் நம்மளோட விழிப்புணர்வு அடைந்து அவர் வருகையை நம்ம எதிர்நோக்கி நம்ம செல்ல வேண்டும். இப்போ வாருங்க அடுத்த வசனத்தையும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதனுடைய கிரியைகளும் அழிந்து போகும். ஆனால் நம்மளுடைய என்ன அங்கே பாருங்கள், பூமியின் மீதும் பூமியில் எவ்வளோ சொத்து சேர்க்கலாம், பொக்கிஷத்தை சேர்க்கலாம், எப்படி பூமியில் செழிப்பாக வாழலான்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கோம். அதை தூண்டும் வண்ணமாக தான் போதகர்களும் இந்த இப்படிப்பட்ட ஜான் ஜெபராஜ் இவங்களை போல ஊழியக்காரர்களும் செழிப்பின் உபதேசக்காரர்களும் எழும்பி கொண்டு இருக்கிறார்கள். வேத வசனம் என்ன கூறுகிறது? இங்கே தெளிவாக நம்ம நிதானமாக வாசிக்கணும். பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் மனிதர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதில் அந்த அழிஞ்சு போகக்கூடிய காரியத்துக்காக இவங்க வந்து உங்களை ஓட வைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு. அத்தனை யோபுவும் கூறுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அதில் அவர் கடைசி நாளில் பூமியின் மேலே நிற்க போகிறார். அதை குறித்த தாகமும் அதை குறித்த வாஞ்சையும் அதை குறித்த ஃபோக்கஸிங் தான் இருக்க வேண்டுமே தவிர இன்னும் பிறந்த நாள்னு பிறப்பை குறித்த ஃபோக்கஸிங்கை விட்டுட்டு அவருடைய வருகை குறித்த ஃபோக்கஸிங் நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு. பாருங்கள், வெளிப்படுத்தல் 1:7 திரும்பவும் அதை கடவுளை எச்சரிக்கிறார். மேகங்களோட வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தில் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். இந்த மாதிரியான ஊழியக்காரங்க பின்பற்றி கொண்டீங்கன்னா நீங்கள் புலம்பி போய்விடுவீங்க. நீங்கள் புலம்பாமல் நீங்கள் இருக்கணும்னா என்ன செய்யணும்னா அதுக்கு அடுத்த வசனம் நமக்கு தீர்வு கொடுக்குறது. அந்த வசனத்தை பார்ப்போம். 1 தெசலோனிக்கர் 3:13 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அப்படின்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால், அதான் நம்ம போன வசனத்தை பார்த்தோம், அவரில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை குடிப்பான். அப்படி நீ நிலைத்திருந்தால் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று தான் நம்ம அந்த வேத வசனத்தை எடுக்க வேண்டும். அப்படின்னா நீங்கள் அவருடைய வருகையில் சந்தோஷமாக களி கூற வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த வசனத்தில் லிட்ரலாக வந்து ஸ்திரப்படுத்துவாராக, நிலைநிறுத்துவாராகன்னு நிறைய வசனத்தை எடுத்து வைத்து தான் ரட்சிப்பை இழக்க முடியாதுன்னு நிறைய கள்ளப்போதனைகள் வருகிறது. அதுபோல் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிதா கிடையாது, அவர் வேற இவர் வேற நிறைய கள்ளப்போதனைகள் வருகிறது. இந்த கள்ளப்போதனைகள் எல்லாமே உங்களுடைய கிறிஸ்துவை வருகை ஃபோக்கஸிங் பண்ண விடாமல் அந்த உலகத்தை ஃபோக்கஸிங் பண்ண வைப்பாங்க. அதுதான் அந்த கள்ளப்போதனைகளோட வேலை. ஆனால் இந்த ஸ்திரப்படுத்துவாராக, இந்த நிலைநிறுத்துவாராக, இந்த ரட்சிப்பை இழக்க முடியாது என்கின்ற போதனை எல்லாம் வேதத்துக்கு விரோதமானது. அது வேத வசனம் நமக்கு திட்டமும் தெளிவாக என்ன கூறுகிறது என்றால், நம்ம கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். அதுதான் அடுத்த நிறைய வசனங்கள் சொல்கிறது. அவரில் நிலைத்திருங்கள், அவரில் தரித்திருங்கள், அவரில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகள் கொடுப்பீர்கள் என்று வந்து கூறுகிறார். நிலைத்திருக்கும் போது அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இதுதான் வந்து வேத சத்தியம். அதனால் ஒவ்வொருவரும் தயவு கூர்ந்து எந்த விதமான கள்ள போதனைகளிலும் சிக்காமல் இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் நிலைத்திருங்கள். நீங்கள் நிலைத்திருக்கும் போது அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை கண்டிப்பாக ஸ்திரப்படுத்துவார். அவர் கண்டிப்பாக உங்களை நிலைநிறுத்துவார். நீங்கள் அவரில் நிலைத்திருந்தால் நீங்கள் ரட்சிப்பை இழக்க முடியாது. என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை தாங்களே சோதித்திருந்து ஆராய்ந்து பார்த்து நீங்கள் வந்து அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நீங்கள் எப்படி நிலைத்திருக்க முடியுமானா நீங்கள் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். அவருடைய கட்டளையின்படி நடக்கிறீர்களா, பரிசுத்தத்தில் இன்னும் பரிசுத்தமாக நீ வளர்ந்து கொண்டு போகிறீர்களா என்பது எல்லாவற்றையும் நீங்கள் சோதித்திருந்து நீங்கள் அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது நீங்கள் அவருடைய வருகையை சந்தோஷமாகவும் களிப்பாகவும் நீங்கள் எதிர்கொள்ளலாம். ஆமேன்.